ஹாய் மீடியாஸ், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலே கபீஸ் குட்டியை வேனுக்கு ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே தங்கச்சி கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டா. வந்ததுமே அவள் சேட்டையை ஆரம்பிச்சிட்டா. என்னோட சின்ன பையன் வெளியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். அவங்ககிட்ட வம்பு பண்ணிவிட்டு அந்த சைக்கிளில் ஏறி அவ்வளோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். இப்படி நடந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அவளே தண்ணி மொந்து குடிச்சா. எரிடி நான் தண்ணி மொந்து தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அது தமிழ் பண்பாடே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளே தண்ணி மொந்து குடிச்சிட்டு மிட்டாயெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அடுத்து நாங்கள் பிரியாணிக்கு வந்து பிளான் பண்ணிட்டோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு செய்கிறதா நான்வெஜ்ஜு செய்கிறதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்தி வந்துட்டாங்க. அப்போ வந்து இல்லை நான் போய் நான்வெஜ்ஜே எடுத்துகிட்டு வரேன், சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி இவளை அப்படியே விட்டோம் அப்படின்னா ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பா, அப்படி இல்லைன்னா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்த கையோட உட்கார வச்சு வேலையை வாங்கி விட்டாச்சு. குமிஞ்சு தலை நிமிராமல் வேலை செய்கிறா, இவ ரொம்ப நல்லவ அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான பிள்ளை இவ மட்டும்தான். குமிஞ்ச தலை நிமிராமல் இருக்கிறது வந்து நான் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவள் அப்படி இருக்கிறா. வீட்டுக்கு வந்ததுமே அம்மாவுக்கு கால் பண்ணி கொடுத்தா. அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நானும் நைட் அங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. சரி நைட்டுக்கும் சேர்த்து அப்போ பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து 1/2 kg தான் வாங்கிட்டு வர சொன்னால், நான் 1 kg வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1/2 kg வந்து பிரியாணிக்கு போட்டுட்டு 1/2 kg வந்து கிரேவி வச்சுட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வேலை கூட செய்யலைங்க. எல்லாமே காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து பிரியாணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவளே செஞ்சுட்டா. கிரேவி மட்டும் நான் வச்சுட்டேன். அப்புறம் தயிர் பச்சடியும் அவள் வச்சுட்டா. முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்குள்ளேயே போட்டு வேக வச்சுட்டோம். அது முட்டை பிரியாணியா சிக்கன் பிரியாணியா அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் 2 பேருக்கு டவுட் வந்துருச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டே தான் செஞ்சோம். ஆனால் ஒரு டைம் வந்து மாற்றி செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா பாஸ்மதி ரைஸில் அவளுக்கும் எப்படி பிரியாணி செய்யணுங்கிறது தெரியல, எனக்கும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், நம்ம வைக்கிறது தான் பிரியாணி அப்படின்ட்டு நாங்கள் வச்சோம். ஆனால் சூப்பராக வேறு லெவலாக வந்துருச்சுங்க பிரியாணி. கிரேவியும் அதே மாதிரி டேஸ்ட்டாக வந்துருச்சு. வெளியே நிறைய சொதப்பலெல்லாம் நடந்துச்சுங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேமராவை செட் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனாலவே பாதி கிளிப் வந்து என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆன்லேயே தான் இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக வீடியோ எடுக்கணும்னு நினச்ச இடத்துலலாம் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, அது கூடவே சிக்கன் கிரேவி. இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறப்ப மணி 1 ஆயிடுச்சுங்க. சுட சுட வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சின்ன பையனும் காயத்ரி நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம். கார்த்தி வந்து தூங்கிட்டாங்க. நான் வந்து ஒரு 2-3 மணிக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் செஞ்ச ரவையை வந்து என்னோடய பெரிய பையனும் கார்த்தி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. எனக்கு 1 ரூபா மட்டும் ஊட்டி விட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் ரவையில் கையே வைக்கல, டேரெக்டாக வந்து வயிற்ற காய வச்சுட்டு பிரியாணியில் தான் கை வச்சோம். சாப்பிட்ட மயக்கத்தில் எப்படியும் நம்ம தூங்கிடுவோம், பெரிய பையன் வர்றதுக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். யாருமே குளிக்கலை, இப்படியே போய் ரீல்ஸ் பண்ணோம்னா செருப்புலேயே அடிச்சிருவாங்க நம்மளோட யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் காயத்ரி உட்காந்து தாயம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே மீடியாஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.